பேச்சு, வீண் பேச்சு. இதெல்லாம் வீண் பேச்சு. ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசுறீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை பேசி முடிஞ்சிச்சு, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கூட அந்த ஆளு கூட நீங்க எக்ஸ்ட்ரா பேச 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 பிசாசு வார்த்தைகளை கொண்டு போட்டு விட்டே இருப்பான். கர்த்தர் ஆவியானவர் உணர்த்துவார் சில காரியங்கள் பேசுறதுக்கு, அந்த காரியத்தோட நிப்பாட்டிடணும். அது போக மாமிசத்துல வீணான சீர்கேடான பேச்சுகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அதுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். இந்த நாட்கள் அநேகருடைய காரியம், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு சகோதரர்களா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பேசக்கூடிய காரியங்களுக்கு மிஞ்சி பேசிவிட்டு ஐயோ பாவம் வந்துருச்சு, அவங்கள பத்தி குறை பேசிட்டோமே, இவங்களை பத்தி குறை பேசிட்டோமே, இப்படி தப்பா பேசிட்டோமேன்னு சொல்லி பிந்தி வருத்தப்படுறது பிரயோஜனம் இல்லை. அதனால பேசும் பொழுதே நாம இது கர்த்தருடைய வார்த்தை, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை தானா அப்படி என்று சொல்லி ஆராய்ந்து பேசணும். சீர்கேடான பேச்சுகள் வருதா, கெட்ட வார்த்தைகள் வருதா, ஆபாசமான வார்த்தைகள் வருதா, அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து விட வேண்டும் என்று இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறார்.